அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்புலங்களுக்கும் மிக்க நன்றி. இந்தியாவினுடைய பதிலடியை தாக்கு பிடிக்க முடியாமல் பாகிஸ்தான் இராணுவத்தினர் 1200 பேர் ராஜினாமா செய்திருக்காங்க. இராணுவத்திலிருந்தே விலகி இருக்கிறாங்க. அதில் அவங்க சொல்லக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா, அந்த இராணுவத்துக்கு உள்ளே நடக்கக்கூடிய அந்த உட்பூசல், நிதி தட்டுப்பாடு, இதனால தான் ராஜினாமா பண்ணிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பாகிஸ்தான் இதை அதிகாரப்பூர்வமாக அதை தெரிவிக்கலை. ஆனால் அதை முற்றிலுமாக மறுத்து இருக்கிறாங்க. எங்கள் இராணுவத்தினர் யாருமே ராஜினாமா பண்ணலை அப்படின்ட்டு. ஆனால் 1200 பேர் இராணுவத்தினர் ராஜினாமா பண்ணியிருக்காங்கல்ல, அதில் 100க்கு மேற்பட்டவர் அதிகாரிகளும் ராஜினாமா பண்ணியிருக்காங்களாமா. காஷ்மீரில் பகல்காம்ங்கிற ஒரு இடத்துல 26 சுற்றுலா பயணிகள் படுகொலை செய்யப்பட்டாங்க. தீவிரவாதிகளால் படுகொலை செய்யப்பட்டாங்க. அந்த படுகொலையை தீவிரவாத அமைப்புகள், ஒரு முக்கியமான அமைப்புகளுடைய ஒரு கிளை அமைப்பு அதை உறுதிப்படுத்தி இதை நாங்கள் தான் அப்படின்னு சொல்லி அதை அதுக்கு அந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்றுக்கிட்டாங்க. ஆனால் உலக நாடுகளே சேர்ந்து எல்லாருமே கண்டனம் தெரிவித்த நிலையில் பாகிஸ்தான் இதுவரையிலும் கண்டனம் தெரிவிக்கவே இல்லை. எங்கள்கிட்ட 130 அணுகுண்டு இருக்குது, நாங்கள் என்ன பொருட்காட்சிக்காக வச்சுருக்கோம், நாங்கள் எல்லாத்துக்கும் காமிக்கிறதுக்காக நாங்கள் வச்சுருக்கோம், அதெல்லாம் இந்தியாவுக்காக மறைச்சி வச்சுருக்கோம், நாங்கள் வேடிக்கை காட்டுறதுக்காக நாங்கள் சொல்லலை, இந்தியா மீது நாங்கள் போடவும் தயங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஓப்பனாகவே பேசுகிறாங்க. இந்தியா எந்த காலகட்டத்திலையும் அமைதியை விரும்பக்கூடிய நாடு. ஆனால் யார் மீதும் இதுவரையிலும் போர் தொடுத்தது கிடையாது, தானாக போய் போர் தொடுத்தது கிடையாது. ஆனால் பாகிஸ்தான் எங்களோடு போர் தொடுக்க வாங்க அப்படின்னு சொல்லி அழைக்கிறது மாதிரி தான் பாகிஸ்தானுடைய செயல்பாடுகள் எல்லாமே இருக்குது. பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய முக்கியமானவர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க, இங்கே நடுநிலையோடு விவாதிக்க நாங்கள் தயார் அப்படிங்கிறாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் எதற்காக சிம்லா ஒப்பந்தத்தை ரத்து பண்ணாங்க அப்படின்னு தெரியல. சிம்லா ஒப்பந்தத்தில் குறிப்பாக சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, இரு நாடுகளுக்கு இடையே ஏதேவானாலும் ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டால் அது சுமூகமான முறையில் உட்கார்ந்து பேசி அமைதியான முறையில் தீர்வு காணணும் அப்படின்னு தான் அந்த சிம்லா ஒப்பந்தத்தில் இருக்குது. ஆனால் பாகிஸ்தான் அதை மீறிடுச்சு. இன்றைக்கி இராணுவ வீரர்கள் எல்லாருமே பாகிஸ்தானுடைய இராணுவ வீரர்கள் எல்லாருமே மிகப்பெரிய அளவில் ஒரு பயத்தில் இருக்கிறாங்க. அரபிக்கடல் பகுதியில் இந்திய கடற்படையினுடைய கப்பல் தயாராக இருக்குது. ஆணையிட்டால் போதும், தேசம் காக்க நாங்கள் தயார் என்ற நிலையில் போர்க்கப்பல்கள் ரெடியாக இருக்குது. ஆனால் சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாமே இந்தியாவுக்கு ஆதரவாக இருக்க நிலையில் பாகிஸ்தான் நாங்களும் போருக்கு தயார் அப்படிங்கிற நிலைமையில தான் அவங்களும் இருக்கிறாங்க. நடந்த நிகழ்வுகளை, இந்த தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தினாங்க இல்லையா பகல்காமில், அந்த 26 பேர் படுகொலை செய்யப்பட்டாங்க இல்லையா, அதுவும் பொதுமக்கள் சுற்றுலா பயணிகள் சென்ற இடத்துல ஒரு தாக்குதல் நடந்திருக்கு. இந்த தீவிரவாத தாக்குதலை பாகிஸ்தான் முழு மனதோட ஆதரிக்குது. இந்தியாவினுடைய எல்லையில் பாகிஸ்தான் இராணுவங்களை குவிக்கும் போது இந்தியா என்ன சும்மாவாக இருக்கும், பதிலடி கொடுக்க தயாராக இருக்கும் இல்லையா. இப்போ என்ஐஏ மூலம் அதனுடைய விசாரணை எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த பகல்காம்ங்கிற இடத்துல தாக்குதல் நடந்த இடத்துல என்ஐஏ விசாரணை நடந்துக்கிட்டு இருக்குது. இந்தியா கொடுக்கக்கூடிய பதிலடி நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கூட பேசி இருக்கிறாங்க. ஆனால் பாகிஸ்தானில் இருந்து மெல்ல மெல்ல இராணுவ வீரர்கள் குறைகிறதுக்கு மிக முக்கியமான காரணம், இந்தியா பாகிஸ்தான் மீது போர் தொடுத்துருச்சு அப்படின்னா 1 மணி நேரம் கூட பாகிஸ்தானால் தாக்கு பிடிக்க முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு வல்லரசு நாடுகளுக்கு இணையாக இந்தியாவை எதிர்க்க பாகிஸ்தான் இராணுவ வீரர்கள் பயப்படுறாங்க. அதனால தான் இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இராணுவ வீரர்கள்லாம் ராஜினாமா பண்ணிட்டு வெளியில் போகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. நன்றி, வணக்கம்.